ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்து சஸ்மின் தமிழ் கேமிங். நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஐடியோட கலெக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போய் டைமண்ட்ஸை பார்ப்போம். இதில் வந்து என்ன தான் வீக்லி லைட்டை சேர்ந்து போட்டிருந்தேன், அது வந்து முடிஞ்சிச்சு. அப்புறம் வீக்லி எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்தேன். வீக்லி லைட் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்தேன், அது வந்து இன்னும் 7 நாள் இருக்குது. ப்ரைம் லெவல் வந்து நம்ம 3. ஓகே, அப்புறம் இந்த க்ளோவாலும் எடுத்துட்டோம். அப்புறமேட்டு வந்து எவ்வளோ ஆக்சஸ் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. டாப்அப் ஈவெண்ட்டில் வந்து 673 டைமண்ட் இது இப்போதைக்கு டாப்அப் பண்ணியிருக்கோம். இந்த டாப்அப் ஈவெண்ட்டில் கைஸ் இது வந்து பழசு இல்லை, இது வந்து புதுசு. அப்புறமேட்டு இது வந்து ஷூ வந்து 12 இருக்குது. பேண்ட் வந்து 13, ட்ரெஸ்ஸு வந்து 12, ஹெட்டு வந்து 3, ஃபேஸ் வந்து 4, தொப்பி 11, பண்டில் 6. அதர்ஸில் பார்ப்போம். அதர்ஸில் இது என்னன்னு தெரில, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்ன அவ்வளோன்னு தெரில. ஓகே, அப்புறம் இதெல்லாம் இருக்குது கைஸ். பிங்க் டைமண்ட் வந்து 161 இருக்குது. இப்போ இதுக்கு யூஸ் இல்லை. சிஎஸ் ப்ரொடெக்ஷன் கார்டு 14 இருக்குது. அப்புறம் இன்னொன்று தனியாக 15. அப்புறம் இது பிஆரில் 2, அப்புறம் பிஆரில் இன்னும் 2, அப்புறம் இன்னும் 1. ஓகே, அப்புறம் தான் வந்து பிஆரில் வந்து சிஎஸ்சில் 15, பிஆரில் 5. இது வந்து என்னன்னு தெரில. இது வந்து ரேங்க் ப்ரொடெக்ஷனா? இது ரேங்க் ப்ரொடெக்ஷனா? இது என்னன்னு தெரில கைஸ். இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேனா இல்லையான்னு தெரில. இது வந்து நம்மக்கிட்ட 2 இருக்குது. இதில் வந்து 18 இருக்குது. இதில் 19 இருக்குது. இவ்வளோ எடுத்துருக்கேன்னு நானே இப்போ தான் பார்க்குறேன். இது வச்சுப்போம். பைக்கில் 3 இது வச்சுப்போம். காரில் வந்து 3 இதில் இது வச்சுப்போம். இந்த காரில் 1 இருக்கா? இதை பார்க்கவே இல்லை. அப்புறம் ஜீப்பில் 1 இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேங்க. ஓகே, இப்போ வந்து கலெக்ஷனில் பார்ப்போம் கைஸ். கலெக்ஷனில் வந்து ஸ்கேட் போர்டு வந்து 12 இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது வச்சுப்போம். இதே வச்சுப்போம். வித்தியாசமாக இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கு. இது வந்து என்னன்னு தெரில. சிடி சவுண்டு பாட்டு அதான் நினைக்கிறேன். 13 பேராஷூட் இருக்குது. இதுலேயும் இதே வச்சுருக்கேன். ரூட் பாக்ஸ் 14 இருக்குது. இதில் இதை வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து பேகு. இது வந்து பேகு வைக்க வேணாம் பார்த்தா அப்புறம் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஸ்கில்ஸு. இது வந்து என்னன்னு இதெல்லாம் எதுவுமே இல்லை. இதுக்கு எதுவுமே இல்லை. எமௌண்ட்டில் வந்து இது வந்து இத்தனை எமௌண்ட் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஆனால் ஒரு நிமிஷம். 1 2 3 4 இந்த எமௌண்ட் எங்கே இருக்குது? இந்த எமௌண்ட் வந்து லாஸ்ட்டில் இருக்கிற எமௌண்ட் வந்து ஒரு நிமிஷம் கைஸ் செட் பண்ணி கைஸ். ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் 3 பெர்மனன்ட் எமௌண்ட் தேவை. ஏன்னா இது வந்து இன்னும் 12 மணி நேரம் தான். அப்புறம் ஃபேஷன் இதுதான் இப்போ பார்த்தோம். இல்லை ஓகே கைஸ், இப்போ போயிட்டு கன்ஸ்கினுக்கு போயிடுவோம். ஓகே வரும். எவ்வளோ கண்ணில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாற்றுவோம். ஐயோ, MP40 கோப்ரா. இதில் வந்து 3rd லெவல் பண்ணி வச்சுருக்கோம். அதுங்க 3rd ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம், 2nd பண்ணிட்டோம், 3rd 4த்துக்கு வந்து இன்னும் வந்து 50 டோக்கன் தேவை. 50 தான். 50 எவ்வளோ தேவை போங்க. 69 டோக்கன் தேவை கைஸ். இன்னும் கோப்ரா 4th லெவல் பண்ணுறதுக்கு 69 டோக்கன். ஓகே கைஸ், இப்போ வந்து வெப்பன் பண்ணுவோம். இது வந்து M4A1க்கு 3 இருக்குது. இது வந்து AK-47. அப்புறம் இதுக்கெல்லாம் இல்லை. பேராஃபில்க்கு பொண்ணு, அது டேஸு. இதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. இதுக்கும் ஒன்றும் இல்லை. இது MP40 கோப்ரா. இதுதான் நல்லா பார்த்துங்க. எவ்வளோ இதுதான். ஓகே, அப்புறம் P90க்கு 1. இது வந்து UMP. இது வந்து எப்போவுமே எல்லாருக்குமே தருது தான். அப்புறம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஷார்ட் கன்னில் இது என்னன்னு தெரில. இதுக்கும் டேஸ் தான். அப்புறம் இது மேக்ஸ் 7. இதுவும் டேஸ் தான், 2 மணி நேரம். அப்புறமேட்டு வந்து ஸ்னைப்பரில் 1 பெர்மனெண்ட் இருக்குது. பிஸ்டலில் இதுக்கு மட்டும் இருக்குது, M500க்கு மட்டும். அப்புறமேட்டு மினி யூசிக்கு வந்து
ஒன்று இருக்குது, அதுவும் பர்மனெண்ட் இல்லை. M500 மட்டும் தான் பர்மனெண்ட் இருக்குது. அப்புறமேட்டு என்ன அது பார்ப்போம். அச்சீவ்மெண்ட்ஸ் இதில் வந்து டோட்டலாக வந்து பேட்டில் ஃபஸ்ட்டு போய்ப்போம். ஹெட்ஷாட்டை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 319 ஹெட்ஷாட்ஸு டோட்டலாக. நெக்ஸ்ட்டு வந்து அவுட் ஆஃப் இது வந்து என்னென்னு தெரியல. 668 பிளேயரா, இது என்னன்னே தெரில. இது டோட்டல் கில் தான் நான் நினைக்கிறேன். 668 பிளேயர். ஓகே, இதுன்னு தெரில. ஓகே, அப்புறம் நம்ம கிட்ட ஒரே ஒரு அரைவல் இருக்குது, அதை காமிக்க மறந்துட்டேன். ஜஸ்ட்டு 39 டைமண்ட்ஸில் எடுத்துட்டோம் இதை. அப்புறம் வந்து இது வந்து ஹெட் ஹண்டர்ன்ற பேட்ச்சு, 1 இயர் ஓல்டு, க்ரியேட்டிவ் மைண்டு, பூட் கேம்ப்பு, கிராஜுவேட்னு போட்டிருக்கு. அப்புறமேட்டு வந்து என்ன இதை பார்க்கவே இல்லையே. இதில் வந்து வெப்பன் எடுத்து வைப்போம். அப்பா பேட்ச் போயிடுச்சு. ஏன்னா எங்கடா போச்சு பேட்ச்சு? அச்சீவ்மெண்ட் பூட் கேம்பர், கிரியேட்டிவ், ஹெட் ஹண்டர், இதுதான். ஓகே கைஸ், எதுக்கு இங்கே வச்சுக்கலாம். வெப்பன் இருக்குங்க இது. சொல்லுங்க, இது எதுக்கு வச்சுக்கிட்டு. P90 இருந்துச்சு. சொல்லுங்க, இதையும் வச்சுட்டு போயிடுவோம். P90. அச்சாச்சு, ஓகே. சேவ். ஓகே கைஸ், நான் இருக்கிற கில்டு பார்த்துங்க. கில்டுங்களா? டிஎன் ராஸ்கல்ஸ்னு லெவல் 3 வரப்போகிற கில்டு. ஓகே, அப்புறமேட்டு கில்டு லீடர் இவர் தான். இதான் 2 இயர் ஓல்டு. நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்டரில் வந்து P90 MP4 செகண்டு. 24,000 டேமேஜ் கொடுத்துருக்கேண்ணா. ஹெட்ஷாட்டு 6, எலிமினேஷன் 62. P90 50 பேரை கொண்டிருக்கேண்ணா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே கம்மியாக இருந்துச்சு. சொல்லுங்க, என்னமோ ஒன்று ஏறி இருக்குது. G18 தான் விளாண்டுருக்கேன். 25 எலிமினேஷனா, 14,000 டேமேஜா. சரி, டெசர்ட் இறங்குறது அதெல்லாம் லாஸ்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் விளாண்டதே இல்லையா. இங்கே இருக்கு பாருங்க. அப்பா 7 புள்ளி, அப்பா 787 டேமேஜ் தான் கொடுத்துருக்கேனே. டெசர்ட் ஈகிளில் எலிமினேஷன் 2 கைஸ். இதை வச்சு நான் 3 பேருக்கு மேலே கொண்டிருக்கேனே. அது நான் 2ன்னு காமிக்குது. அது ஹெட்ஷாட்டில் தான் கைஸ் கொண்டேனே. நேற்றுக்கு ஹெட்ஷாட்டு 0வா? நேற்றுக்கு தான் கைஸ் ஒரு ஹெட்ஷாட் அடித்தேன் இதில். சரி கைஸ், அவ்வளோதான் கைஸ் நம்ம ஐடி. Oh man, ஐடி எவ்வளோ? I should have finished those deep fried chicken wings from last night. I'm starving. சரி கைஸ், பாய் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.